சீக்கிரமாக பயிரிடுங்க. என்ன பயிர்னா வெட்டி பயிர். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 5 சென்ட் 10 சென்ட்லேயே 5 சென்ட்டுக்கு 5 லட்சம், 10 சென்ட்டுக்கு 10 லட்சம். செலவுன்னு பார்த்தா ரொம்ப கம்மிங்க. 5 சென்ட்டுக்கு 36,000, 10 சென்ட்டுக்கு 70,000 60,000 ஆகும். உடனே அதில் எல்லோரும் பயிரிட்டுருங்க. லாபம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். சொட்டு நீர் பாசனம் பயிர் தான் ஆகும். அந்த நடவுக்கு தேவையான போனீங்கன்னா அக்ரிகல்ச்சரோ இல்லை தோட்டக்கலை வச்சுக்கிறீங்களோ, இல்லை அதில் விற்கிறவங்க நாட்டு விற்கிறவங்க இருப்பாங்களா, கல்ச்சர்னு, அங்கே போய் வாங்கிக்கிங்க. போய் வாங்கிக்கினே இருங்க. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? கூலிக்கு வேலைக்கு போனால் அன்றைக்கி சம்பளம். விவசாயம் பண்ணால் அது அன்றைக்கே எல்லோரும் விவசாயம் பண்ணுறோம். 120 கோடி மக்களுக்கு, 140 கோடி மக்களுக்கு, 150 கோடி மக்களுக்குன்னு விவசாயம் பண்ணுறோம். அதை மாநில அரசு மத்திய அரசு வாங்கி பாதுகாப்பு வைக்குது. ஏன்னா நாட்டில் மிகப்பெரும் பஞ்சம் ஏற்படும் போது 5 லட்சம் டன்னு 10 லட்சம் கையிருப்பு வைக்குது. அந்த பொருளுக்கே வேலை இல்லை. விவசாயி நஷ்டப்படுறான். ஆனால் வெட்டி வேறு யார்? எல்லாம் சின்ன எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுற பொருள். அது பணக்காரங்க வாசனை திரவியத்தை பயன்படுத்துகிற பணக்கார நாடுகள் வாங்குங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க வெட்டி வேறு திரவத்தை? மிஞ்சி போனால் என்ன ஒரு 50 லட்சம் பேர் வாங்குவீங்களா? ஆனால் விவசாய பொருள் 50 கோடி பேராக இருந்தாலும் வாங்கணும், 500 கோடி பேராக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்ணும். அது இல்லைன்னா உலகமே செத்து மடியும். எதை எப்படி சொல்கிறானோ நம்பிட வேண்டியது. உடனே அதை சார்ந்த ஒரு விளம்பரத்தை போய் இறங்கிட வேண்டியது. அதை வாங்கி நட்டுட்டு வைக்கலை, ஏற்றுமதி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் வச்சுக்கணும். அதெல்லாம் பாதுகாத்து உட்காந்துருப்பீங்களா? 1/2 கிலோ 1 கிலோ அது சாப்பிட முடியுமா? நீ சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்றதுக்கு விவசாயம் பண்ணு, அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு விவசாயம் பண்ணாத. கால்நடைகளை வளரு, அது என்றைக்கும் லாபத்தை தரும். கோழி, ஆடு, மாடு, மரம் இது மாதிரி வளர்க்கணும். முக்கியமான பங்களிப்பு வாழ்க்கைக்கு எதுனா தேவைன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு வெட்டி வேறு சொன்னால் வெட்டியாக வேற சொன்னான்னு போய் நிற்கிறீங்க.